ஒரு விவசாயி இருந்தாரு. அவரோட நிலத்துல இருந்து ஒரு பகுதியை அடுத்த நிலத்துக்காரன் அவன் நிலத்தோட சேர்த்துக்கிட்டு பயிரிட்டான். ஏன் நிலத்து பகுதியை ஓ நிலத்தோட சேர்த்து பயிரிடலாமா, இது நியாயமானு கேட்டாரு. நியாயம் அநியாயம் எதுவும் எனக்கு தேவையில்லை, அது என்னோட நிலத்தை ஒட்டி இருக்கிறதுனால அது எனக்கு தான் சொந்தம்னு முரட்டுத்தனமா பதில் சொன்னான். கிராம பஞ்சாயத்துக்கு போய் முறையிட்டப்ப அவங்க அவனை அழைச்சு கேட்டாங்க. அது என்ன சேர்ந்தது, திருப்பி கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டான். நிலத்தை இழந்தவன் ரொம்ப வருத்தத்தோட இருந்தான். அவன் மனைவி அவனை சும்மா இருக்க விடாம நீதிமன்றத்துல வழக்கு போட்டா நியாயம் கிடைக்கும்னு சொன்னான். அந்த விவசாயியும் உடனே ஒரு வழக்கறிஞர்கிட்ட போய் விவரம் சொல்லி வழக்கு தொடுத்தாரு. நீதிமன்றத்துல நிலத்தை இழந்த விவசாயிக்கு பாதகமா தீர்ப்பு வந்துருச்சு. இதுக்கு மேல ஒரு நீதிமன்றம் இருக்கு, அங்க போய் வாதாடலாம். அதுவும் தீர்ப்பு சரியா வரலன்னா இன்னொரு நீதிமன்றம் இருக்கு, அதுல நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும்னு வழக்கறிஞர் சொன்னார். அதுக்கு அந்த விவசாயி, நான் இழந்தது சின்ன பகுதி தான், அதை மீட்கிறதுக்காக நான் செஞ்ச செலவு தான் அதிகம். என்னோட விவசாய வேலைகளையும் செய்ய முடியாம அதுல வேற நஷ்டம். முட்டாள்தனம் பண்ணி இனிமே இன்னொரு நீதிமன்றத்துக்கு போகவும் வழக்காடவும் என்கிட்ட காசு கூட இல்லை. அநியாயக்காரனை கடவுள் தண்டிக்கட்டும்ட்டு போயிட்டாரு.